இங்க ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு அரேஞ்ச் பண்ண கல்யாணம் பிடிக்காதனால சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி இப்ப தூக்க மாட்டிக்கலாம் போறா. அப்போ கரெக்டா அந்த வீட்டுக்கு திருட ஒருத்தன் வந்துடுறான். வந்தவன் அங்க இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது கதவு கேப் வழியா இந்த பொண்ணு சூசைட் நோட் எழுதிட்டு இருக்கிறத பாத்துறான். அப்படி லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு சாகலான்னு போகும்போது அந்த திருடன் பின்னாடியே வந்து கழுத்துல கத்தியை வச்சு இப்போ நீ சத்தம் போட்டோன்னா உன்னை கொன்றுவான்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த திருடனமே அந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் கட்டிட்டு இந்த பாரு நான் உங்க வீட்டுல திருடதான் வந்தானா இப்போ நீ சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா நான் தான் என்னமோ உனக்கு கொண்டுட்டு இந்த காசெல்லாம் திருட்டு போனங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்பிடுவாங்க. அதனால இப்போ நீ சூசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். உங்க சூசைட் பிளான ஒரு 1 வீக் தள்ளி போடுங்கன்னு சொல்லி இந்த திருடனுமே அந்த பொண்ணு கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுட்டு உங்ககிட்ட ஏதாவது கேஷ் இருக்குமா, எப்படியுமே நீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த காசெல்லாம் வேஸ்டா தான் போக போகுது, அந்த கேஷை எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்காவது யூஸ் ஆகுமே சொல்லி அந்த பொண்ணு கிட்டே அவகிட்ட அந்த கேஷ் எல்லாம் வாங்கிடுறான். அடுத்ததான் அந்த திருடனுமே அந்த பொண்ணு கிட்டே எனக்கு அப்படியே நீங்க வெளியே போக கொஞ்சம் கதவை திறந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ கதவை திறந்து 2 பேருமே வெளியே போகும்போது அங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தங்க எந்திரிச்சு சத்தம் போடுறாங்க. இதை கேட்டதுமே 2 பேருமே பயந்து திரும்ப ரூமுக்குள்ளேயே ஓடி வந்துடுறாங்க. அப்படி உள்ள வந்த திருடனுமே அந்த பொண்ணு கிட்ட எதுக்குமே நான் பாதியில விட்டுட்டு ஓடி வந்தேன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணுமே ஆமா நான் கல்யாணத்தை வச்சு இப்ப நைட்டு வேற ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களான்னு சொல்றா. அதுக்கு அந்த திருடனுமே அதான் நீ ஒரு வாரத்துல சாக பொருளை போன தப்பா நினைச்சா என்ன நினைக்கலன்னா என்ன இப்ப டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப வேற வழி இல்லாம அந்த திருடனுமே கொஞ்ச நேரம் அந்த ரூம்குள்ளேயே மாட்டிக்கிறான். இப்ப திருடன் அந்த பொண்ணு கிட்ட எதுக்காக நீ சூசைட் பண்ணிக்க போற, உனக்கு நல்ல வீடு சாப்பிட சாப்பாடு படிக்க வைக்க அப்பா அம்மான்னு இருக்கும்போது நீ எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறேன்னு கேட்கறான். அப்படி கேட்டவன் அவன் பர்சனல் இருக்க ஒரு போட்டோ எடுத்து காமிச்சு இதுதான் எங்க அம்மா, நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா ட்ரெயின்ல விட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றான். அன்னைக்கு எங்க அம்மா மட்டும் சூசைட் பண்ணாம என் கூட இருந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா நீ திருடாம ஆயிருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட அந்த பொண்ணுமே இப்ப நம்மளும் தப்பான முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி அவளும் ஃபீல் பண்றா. கடைசி அந்த திருடனுமே அவங்க வீட்டு பால்கனி வழியா வெளியே குதிக்கும் போது அந்த பொண்ணு இப்ப நான் என் முடிவை மாத்திக்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன், கொஞ்சம் காசு கிடைக்குமான்னு சொல்லி இப்ப திருடிங்கிட்டே காசு கேட்கறா. இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணு கிட்ட வாங்கின காசு அவகிட்டயே கொடுத்துறான். இப்போ 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சு போயிருது.